இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனால தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல ஹோட்டலை நம்பியே ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதுலயும் தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் தினசரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா கேஸ் கிடைக்காம போச்சுன்னா தொழிலை க்ளோஸ் பண்ணணும். விறகடுப்பு போனா பொல்யூஷன் கண்ட்ரோல்ல அந்த மாதிரி இப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கெல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் விறகடுப்பு போறது ரொம்ப சிரமம். அதனால அரசாங்கம் எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி பணியோட கேட்டுக்கொள்கிறோம். கேஸ் தட்டுப்பாட்டுனால கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் நாங்களாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, தோசை எல்லாம் போட முடியாத சூழ்நிலை வருதுங்க. ஹோட்டலுக்கு கண்டிப்பா சிலிண்டர் இருந்தாதான் தொழில் நடத்த முடியும். ஒரு 2-3 நாள் நடத்தலாம் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு. அதன் பிறகு நாங்க விறகடுப்பு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விறகடுப்பும் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையா இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்களை நம்பி தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் ஹோட்டலை நம்பியே இருக்காங்க. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களே இருக்காங்க. ஹோட்டல், மெஸ், கேன்டீன் இதுல சாப்பிட்றதே தொழிலாளர் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பா ரொம்ப சிரமம் வரும். தற்போது இப்ப இன்னைய நிலைமையில வந்துகிட்டு இருக்குங்க. எப்ப நிறுத்துவோம்னு சொல்ல முடியாதுன்னு எங்களுடைய டீலர் சொல்லியிருக்காங்க. நாங்க எந்த நேரத்திலயும் நீங்க வேற அலாட்டா பாத்துக்கங்க, இப்போதைக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அது எப்ப நிறுத்துறாங்க என்னன்னு பண்ண முடியாது. 1 or 2 daysல அந்த பிரச்சனை வந்தாலும் வருங்க. இல்ல, இந்த நிலைமை நீடிச்சா குறிப்பிட்ட சில உணவுகளை வச்சா பண்ண முடியும். சாப்பாடு கொடுக்க முடியாது, தோசை கொடுக்க முடியாது, பூரி கொடுக்க முடியாது, கிச்சடி, ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் கொடுக்க முடியும். எல்லா ஐட்டம் சமைக்கிறது பார்த்தா எரிபொருள் இல்லாதனால கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமங்க. அதனால இருக்கிறத வச்சுதான் நாங்க பண்ண முடியும். திருப்பூர்ல ஒரு நாளைக்கு சிலிண்டர் எப்படியும் ஒரு 1500 சிலிண்டர் தேவைப்படுங்க ஹோட்டலுக்கு. எங்களுக்கு திருப்பூர்ல ஒரு 3000 பெரிய கடை, சின்ன டீ கடை, பேக்கரி எல்லாம் ஒரு 3000 கடை இப்ப இருக்குங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ள மட்டும் 3000 கடை இருக்கும். டெய்லி ஒரு 1500 சிலிண்டர் தேவைப்படும். நாங்க இந்தியன் கேஸ் வாங்காதனால எங்களுக்கு பிரைவேட் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு இருக்கு. இந்தியன் கேஸ் நிறுத்தினா திருப்பூர்ல இன்னும் எங்களுக்கு தகவல் வரல. ஆனா எப்ப வேணாலும் நிறுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கறது எப்ப இது பண்ண முடியாது, நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. நாங்க இப்போ விறகடுப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதுல பண்ண முடியுமான்னு ட்ரையல் பாக்குறோம். இன்னைக்கு தான் கொண்டு எங்களுக்கு வச்சிருக்கிறோம். ரெகுலரா 1500 சிலிண்டர் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எவ்வளவு குறைச்சிருக்காங்க? இல்ல, இதுவரைக்கும் தட்டுப்பாடு நேற்று வரைக்கும் நார்மலா சப்ளை ஆயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. தட்டுப்பாடு இனிமேல் வந்தால் அது சம்பந்தமா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு விறகடுப்பை பயன்படுத்துறதா இல்ல மின் சாதனங்கள் அடுப்பை பயன்படுத்துறதாங்கிறத யோசிக்கணும். ஆனா உங்க டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா நிறுத்துவோங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனா விறகடுப்புக்கு போறதுக்கான இது இருக்குங்களா, அல்லது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? விறகடுப்புனா சில ஐட்டங்கள் தயார் பண்ண முடியும். தோசை எல்லாம் போட முடியாது. தோசை அடுப்புல விறகடுப்புல போறது சாத்தியக்கூறு கிடையாது. பழைய மாதிரி எல்லாம் இப்ப கிடையாதுங்க. இப்ப நவீனமானதுனால விறகடுப்புல தோசை போட முடியாது. சமையலுக்கு அனைத்து ஐட்டம் செய்யறது ரொம்ப சிரமங்க. ஒரு சில சாதங்கள் வடிச்சு வெரைட்டி ரைஸ், கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சைனீஸ் தந்தூரி ஐட்டம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. கேஸ் இல்லைன்னா அதெல்லாம் செய்யவே முடியாது. அரசுக்கு என்ன கோரிக்கை? எங்களுக்கு இதுக்கு எப்படியும் மிக விரைவில் இந்த தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கறதுக்கு சிலிண்டருடைய விநியோகம் தடையில்லாம எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ளை செய்யறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை, பணிவான கோரிக்கை. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் தட்டுப்பாடு காட்டி 3 நாள் லீவ் விட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 4 to 2 மணி நேரம் கடை சாத்த சொல்லிட்டாங்க. திருப்பூர்ல நீங்க என்ன மாதிரி அறிவிப்புகள்? திருப்பூர்ல நாங்க இன்னைக்கு மீட்டிங் போடுறோம். எல்லாம் எங்க அனைத்து உறுப்பினரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நாங்க நாளைக்கு தான் கோரிக்கையை நாங்க வெளியே இது கொடுக்க முடியுங்க. இன்னைக்கு எல்லாரையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் போட்டு நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட் சப்ளை வரல. சாஃப்ட் சப்ளை வந்தா எங்க சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இந்த வரைக்கும் எங்ககிட்ட ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா உறுப்பினரும் நாங்க இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் போடுறோம். இது சம்பந்தமா அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம், விறகடுப்பு ட்ரையல் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த எத்தனை மணிக்குன்னா எப்போ விறகடுப்பு ட்ரையல் எப்போ அது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க இதுல தான் பாக்குறோம். அந்த மாதிரி இது பண்ண முடியாது.